ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. ஆமென். இந்த டிசம்பர் மாதத்தில் முதலாவது வாரத்தில் கர்த்தர் உங்களை மைமைப்படுத்துவாராக. இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 11 மாதங்கள் தடைப்பட்ட காரியங்கள் இந்த 12வது மாதத்தில் உங்கள் கையில் இருந்து சேரும்படியாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நன்றி செலுத்தும். அந்த 12வது மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக, 12வது மாதம் ஒரு கிருபையுள்ள மாதமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில மாற்றி தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கடந்த 2 சொல்லுவோம். அந்த மாலை வேளையில கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் யார் யார் மத்தியில வாசம் பண்ணுகிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் யாருடைய உள்ளத்துல இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் நடந்து செல்கிறாரு, எங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறாரு, அங்க எல்லா இடத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களால் விடுதலை கொடுக்க முடியாது, ஆனா என் தேவனாகிய ஆவியானவரால் உங்களுக்கான சகலத்திலும் விடுதலை கொடுக்க முடியும். இந்த மாலை வேளையில இந்த டிசம்பர் மாதத்துல ஆவியானவர் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் விடுதலையான மாதமாக, இந்த மாதம் முழுவதும் ஆனந்தமுள்ள மாதமாக, இந்த மாதம் முழுவதும் களிப்பான மாதமாக, உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற மாதமாக அவரை மாற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே பிரவேசிப்பார், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் விடுதலை செய்தாரு, கர்த்தருடைய ஆவியானவர் யார் யாரெல்லாம் தேடி விடுதலை செய்தாரு, ஏன் அவர் விடுதலையை விரும்புகிற தேவனா இருக்கிறாரு, ஏன் கட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறார் என்பதை நம் சில காரியங்களே பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு கட்டுகள் இருக்கிறவர்களை பிடிக்காது பிரியமானவர்களே. என் தேவன் சுதந்திரமான பறவையாய் மக்களை வாழ வைக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் அவர் விடுதலை என்ற ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்ய ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த உலகத்துக்குள்ள வந்தது காரணம் நம்ம சிறைப்பட்டு இருக்கும்படியாக அல்ல, நம்ம சிறையிலிருந்து வெளியே வரும்படியாக, உங்களை அடைக்கலமாய் மாற்றும்படியாக, உன்னதமான மறைவில் இருக்க செட்டிலின் நடுவிலே உங்களை உட்கார வைக்கும்படியாக அந்த ஆவியானவர் நமக்குள் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத இடங்களில் பிரிவினை இருக்கும், சிறைப்பட்ட வாழ்க்கை இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா ஆவியானவர் எங்கெல்லாம் பிரவேசிக்கிறாரு அங்கெல்லாம் சகலமும் சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12வது மாசத்துல ஆவியானவரை வாஞ்சிக்க ஆரம்பிங்க. இந்த 12வது மாசத்துல ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. ஆவியானவர் என்னோட இந்த 12வது மாசத்துல தங்க வேண்டும் என்று விரும்புங்க. ஆவியானவர் என்னோட நடக்க வேண்டும் என்று விரும்புங்க. ஆவியானவரோட பேச வேண்டும் விரும்புங்க. அவர் விசேஷமான ஞானங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. சாலமோனுக்கு ஒத்த ஞானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஒருவேளை இந்த 11 மாதங்கள் நீங்க உங்களுடைய ஞானத்திலே, உங்களுடைய அறிவிலேயே ஒருவேளை நடந்திருந்து எல்லாத்திலும் தோல்வியை தழுவிந்தீர்கள். ஆனா இந்த 12வது மாதத்தில் ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வர போறாரு. அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நல்வழியில உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. நல்ல பாதையில உங்களை கொண்டு போகிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட இடங்களில் விசாலத்தை கொடுக்க ஒருவரால முடியுங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியும் பிள்ளைகளை எப்படி விடுதலையாக நடத்த வேண்டும் என்று அவர் அறிந்த தேவனா இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. உங்க முகத்தை எப்படி நீங்க கண்ணாடியில காண்கிறீங்களோ அது எவ்வளவு தெளிவுள்ளதா இருக்கிறதோ அதே போல கர்த்தருடைய முகங்களை, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டிருக்கிற ஒரு கண்ணாடியை நீங்க பார்ப்பது போல கர்த்தருடைய ஆவியார் உங்க மத்தியில இறங்கி வர போறாரு. அவருடைய சாயலாக உங்களை மறுரூபமாக்கும்படியாக தேவன் இந்த 12வது மாதத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா,
ஹalleluya. அவர் உங்களை மறுரூபமாக்கி உங்களை விடுதலையாக்கி அவர் பரலோக தரிசனங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறாரு. அடுத்த கட்ட காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படி தேவன் விரும்புகிற தேவனா இருக்கிறாரு. நாளைக்கு நடக்க போற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும்படி, அடுத்த வருடங்களுக்குரிய காரியங்களை அறிவிக்கும்படி, நாளைக்குரிய காரியங்களை அறிவிக்கும்படி இந்த 12வது மாசம் அவர் மறுரூபத்தின் ஆவியானவர் உங்களோடு கூட இறங்கி உங்களை மறுரூபமாக்கி வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் எங்கேயோ, ஆவியானவர் யார் மனதில் இருக்கிறாரு, ஆவியானவர் யாருடைய மூளையில இருக்கிறாரு, நடக்க போற சம்பவிக்க போற காரியங்களை அவர் வெளிப்படுத்தி உங்களை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த 12வது மாதம் நடக்க போற இருளின் பயங்கரத்திற்கு கொடியதான காரியங்களுக்கு உங்களை விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, ஏன்னா என் கூட இருக்கிற தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. இந்த 12வது மாதம் கோலும் தடியும் உங்களை தேட்டு, எவ்வளவு இருள்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், இல்லை எவ்வளவு போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் விடுதலையாக்குற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கடந்த நினைவு சொல்லுத்தோமா, விடுதலையாக்குற தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. யூத கோத்து ராஜசிங் என்னோடு கூட இருக்கிறாரு. உலகத்தை படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் என்னோடு கூட இருக்கிறபடினா ஒருவனை என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஒருவனை என்னை சேதப்படுத்த முடியாது, ஒரு காரியம் எனக்கு விரோதமாய் வாய்க்காது, ஒரு சத்துருவின் வல்லமையில் என்னை பின்தொடர முடியாது, சர்ப்பங்களை என்னை பின்தொடர முடியாது, எந்த தேள்களை என்னை பின்தொடர முடியாது, எந்த விரியம் பாம்பு என்னை பின்தொடர முடியாது. எப்பேற்பட்ட காரியங்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் ஒன்றும் என்னை பின்தொடர முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவரோ என் மேல் நிழல் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவரோ எனக்குள்ள இருக்கிறபடினால என்ன உண்டு, என் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நீ அந்நிய பாஷையில பேசும்போது உங்க வாழ்க்கையில இருக்க இருள்கள் மறைய ஆரம்பிக்கு, உங்களுக்கே தெரியாத சாப கட்டுகள் விலக ஆரம்பிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மாந்திரிய கட்டுகள் விலக ஆரம்பிக்கு, உங்களுக்கே கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. பெரிய மனவலே, அநேக சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. எலும்ப முடியாமல் வைத்திருக்கிற சாபங்கள் அநேகம் இருக்குது. பிசாசு சில கண்ணிகளை நம்முடைய மூடாதையர் மூலியமா வைத்திருக்கிற சில காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒருத்தரை வரவேற்றீங்கன்னா, நீங்க ஒருத்தரை நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா எல்லா சாபங்களையும் உடைத்தெறிய வல்லவரா இருக்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிய வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக காரியம் இருக்குங்க, அதெல்லாம் கிளியர் ஆகணும்னா யாரை கூப்பிடணும்? என் ஆவியானவரை கூப்பிடணும். என் பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னா எல்லா காரியத்தை அவர் என்ன பண்ணாரு? வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. நமக்கு அது தெரியாதுதான், ஆனா ஆவிக்குரிய மண்டலம் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு ஆவியானவரே பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 146:7. சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு யார் நியாயம் செய்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர். நீங்க ஒருவேளை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒருவேளை ஒடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவர் நியாயம் செய்கிற தேவனா இருக்காரு. ஆமென். ஆமென். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. நீங்க ஒருவேளை நெருக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவர் விடுதலையாக்குற தேவனா இருக்கிறாரு. நீங்க ஒருவேளை பசியா இருந்தீங்கன்னா அவர் பசியை ஆற்றுகிற தேவனா இருக்கிறாரு. ஒருவேளை கண்ணீரோடு இருந்தீங்கன்னா கண்ணீரை மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எலியா வனாந்திரத்தில் பசியுள்ளவனா இருந்த போதும் என் தேவாதி தேவன் யார் அனுப்பி போஷித்தாரு? காகங்களை அனுப்பி போஷித்தாரு. எதை கொண்டாலும் போஷிக்க ஒருவரால முடியும்னா அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். என் பிள்ளை பசியில படுத்திருந்தாலும் காகத்தை கொடுத்து போஷிக்கிற தேவனா இருக்காரு. என் பிள்ளை வறட்சியில உட்கார்ந்து சாகிறதுக்கு நேரா போனாலும், சாரி பார்த்து போல ஒரு சாவுக்கு நேரா போனாலும் ஒரு ஊழியக்காரன் அனுப்பி அந்த அப்பத்தை அவர் வருஷிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உறுதியை பற்றி கொண்டிருந்தீங்கன்னா அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹalleluya. ஹalleluya. அவர் ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்படுவதை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை
கர்த்தர் சிநேகிக்கிறார். நன்றி செலுத்துமா. நீதிமானாயிருக்கிற உங்களை அவர் மிகவும் நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு. நீதிமானா இருக்கிற நம்மளே அவர் மிகவும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, நேசிக்கிறவங்களுக்கு அவர் சகலத்தையும் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஒரு நேச பிரியமா இருக்கிறவங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. எல்லாவற்றையும் விடுதலையாக்கி கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மத்தியில தங்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 6:12-22 வாசித்து பாத்தீங்கன்னா, ரோமர் 6:22 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். என்று சொல்லுவோம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆக்குனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அவர் உங்களை மீட்டு எடுத்தபடினால, உங்களை பாவத்திலிருந்து கழுவுனபடினால பரிசுத்தமாக்கல் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? ஒரு பலனை கொடுக்கிறாரு. அதோட முடிவு எப்படி இருக்குமா? நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நித்திய ஜீவனாய் நமக்குள் இருக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வல்லமை கிருபை உள்ளதாய் நமக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வல்லமை நம்மளை வாழ வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் எங்கெல்லாம் நடந்து சென்றாரோ அவருடைய கண்களில் பார்க்கிறதெல்லாம் விடுதலையாக்க வேண்டும். மரித்தோரை விடுதலையாக்க வேண்டும். சாபத்தில் இருக்கிற விடுதலையாக்க வேண்டும். கண்ணீரில் இருக்கிற விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பார்வை எல்லாமே நம்மளை உயர்த்துகிறபடினால அவர் தேடி 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 போய் இயேசு எல்லாத்தையும் சுகப்படுத்துகிற தேவனா இருந்தார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்கா 13:12. லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ எத்தனை வருடமா பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளா இருந்தால்? 18 வருடங்கள் பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளா, எம்மட்டும் நிமிரக்கூடாதபடி ஒரு கூனியா இருந்தா. என் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்குள்ள உள்ள வரும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் தேவாலயத்துக்குள்ள வரும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாரு. பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு கூனி என்ற ஒரு மகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவோ வேண்டும் செலவழித்து எவ்வளவு பேத்துல போய் ஜெபம் பண்ணியும் சுகம் பெற முடியாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தரையை பார்த்து கொண்டு, நேரா நிமிர்ந்து வானத்தை பார்க்க முடியாது, தரையை பார்த்து கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஓட்டி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? 18 ஆண்டுகள் ஓட்டி விட்டார்கள். 18 ஆண்டுகள் கண்ணீரின் பாதையில் நடந்து விட்டாங்க. 18 ஆண்டுகள் ஆலயத்துக்கு வந்து பார்த்துட்டாங்க. 18 ஆண்டுகள் தனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் தேடி தேடி போய் பார்த்து சுகம் நடக்காதபடினால அவங்க ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் எப்ப ஆலயத்துக்குள்ள வராரு, வெறுமையான ஆலயத்துக்குள்ள அற்புதம் நடக்காது. வெறுமையான இருதயத்துக்குள்ள அவர் கிரியை செய்ய முடியாது. வெறுமையா இருக்கிறவங்களை மத்தியில் அவர் அசைவாட முடியாது. எப்ப ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள உலாவ ஆரம்பிக்கிறாரு, எப்போ உங்க இதயத்தில் தேவன் உலாவ ஆரம்பிக்கிறாரு, எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மைண்ட்ல இருந்து அவர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு, அவர் செயல்படும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்துக்குள்ள உலாவும்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, பக்கத்துல சொல்லுங்க, எத்தனை வருஷம் பலவீனமா இருந்தாலும் அவர் ஒரு நொடி பொழுது சுகப்படுத்த வல்லவரா இருக்காரு. 18 ஆண்டுகள் அந்த ஆலயத்துக்குள்ள அவர் நடந்து சென்றா, 18 ஆண்டுகள் சபைக்குள்ள ஒரேல உட்கார்ந்து இருக்கலாம், எத்தனை ஊழியக்காரங்களை பார்த்து ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா தேவனுடைய ஆவியானவர் இல்லாதபடினால, பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்துக்குள்ள இல்லாதபடினால அந்த சுகம் இல்லாமல் இருந்தது. அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, சுற்றி வியாபார கூடமாக ஆலயம் மாற்றப்பட்டதா இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் ஆவியானவர் இல்ல, அந்த ஆலயம் வியாபார கூடமா இருந்துச்சு. எப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சாரு, எப்ப அந்த ஆலயத்துக்குள்ள இயேசு பிரவேசிக்க ஆரம்பிச்சாரு, எப்ப அந்த கூனிய தேவன் பார்க்க ஆரம்பிச்சாரு, என் தேவன் கண்களால் பார்க்கிற யாவையும் சுகப்படுத்துற தேவனா இந்த பூமியில உலாவி கொண்டிருந்தாரு. பிசாசன் எப்படி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று உலாவி கொண்டிருக்கிறானோ, அதை காட்டிலும் பல மடங்கு என் தேவாதி தேவ பரலோக ராஜ்யத்திற்காக அதன் ஜனங்களை சேர்க்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக உலாவி கொண்டிருக்கிறாரு. உலகத்தில் 2 பேர் உலாவி கொண்டிருக்கிறாங்க.
ஒன்று பிசாசன உலாவி கொண்டிருக்கிறார், இன்னொருத்தர் பிதாவாகிய தேவன் உலாவி கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியை உங்களை உயர்த்தும்படி, உங்களை மகிமைப்படுத்தும்படி, அந்த ஆவியை உங்களை விடுதலையாக்கும்படி உலாவி கொண்டிருக்கிறாரு. ஆனா பிசாசனவனோ இவங்களை எப்படி விழுங்கும்படியாக, உங்களை எப்படி சாபத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக, எப்படி உங்களை நரகத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக இந்த பூமியில உங்களை விழுங்கும்படி உலாவி கொண்டிருக்கிறான். பக்கத்துல சொல்லுங்க, 2 ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. ஒன்னு உங்களை விடுதலையாக்கி பரலோகத்துக்குள்ள கூட்டு போற பரிசுத்த ஆவியானவர், 2வது பிசாசு. நீங்க தெரிந்து கொள்ள ஆள் யார்? ஒரே இருதயம் தான். அந்த இருதயத்துக்குள்ள யாரை வைக்க போறீங்க? ஒரே இருதயத்துக்குள்ள யாரை நடத்த வைக்க போறீங்க? ஒன்று உள்ள பரிசுத்தம் செயல்படணும், இல்ல பாவம் செயல்படணும். பாவம் செயல்பட்டா உன் வாழ்க்கை மரணம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார்னா உன் வாழ்க்கை நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆற்றில் ஒரு கால் வைக்கணும், இல்ல சேற்றில் ஒரு கால் வைக்கணும். ஆவியானவர் சொல்ற ஏதாவது ஒரு இடத்துல நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறா. நீங்க விசுவாசிகள் அழைக்கப்பட்ட போது ஆவியானவர் விரும்புகிற காரியம் உங்களை பரிசுத்தம் ஆக்கும்படி அவர் விரும்பி விட்டாரு. நீங்க அந்த உங்களுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையில விடுதலை மேல் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 18 வருஷமா இருந்தவளுக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு. பலவீனப்படுத்தும் ஆவி உடையவளா இருந்தவளுக்கு அவர் பார்க்கிறாரு, இனிமேற்கும் வாழ்க்கை பலவீனம் இல்ல, நீ ஆவியானவரை ஏற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில எருள் இல்லை, நீ ஆவியானவரை ஏற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, நீ ஆவியானவரை ஏற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில தோல்வி இல்லை என்று சொல்லி நிமிரக்கூடாத கூனியை அவர் தொட்டு அவர் சுகமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் மேல் தன் கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வினாலே சுஸ்தமாக்கினபடினால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அப்போ அங்க இருந்த யாரு? ஜெபாலய தலைவன். அப்ப ஜெபாலய தலைவனுக்குள்ள என்ன இல்லாமல் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்தாரு, தேவனுடைய வல்லமை இல்லாமல் இருந்துச்சு. அது இல்லாம இருந்தபடினாலதான் ஒரு அற்புதம் நடைபெறுவதை அவரால் என்ன பண்ணவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப ஜெபாலய தலைவன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சகல கற்பனைகளை கை கொண்டிருந்தவர், பழைய ஏற்பாட்டில் நடந்த அற்புதங்களை பார்த்தவர். மோசை கொண்டு செய்த அற்புதங்கள் தெரிஞ்சிருக்கும், எலியாவை கொண்டு செய்த அதிசயங்கள் தெரிஞ்சிருக்கும், எலிசாவை கொண்டு சகல கற்பனைகளை தெரிஞ்ச அந்த ஜெபாலய தலைவனுக்கு எது தெரியாம போச்சு? கர்த்தருடைய ஆவியானவர் ஓய்வு நாளில் சுகப்படுத்த முடியும் என்பதை தெரியாம போயிடுச்சு. அவர் எந்த நாளினாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கற்பனைகளை உடைத்து சுகமாக்குற தேவனா இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக எப்பேற்பட்ட கற்பனைகளை உடைத்தெறிந்து உங்களுக்காக ஒரு புதிய கற்பனை உண்டாக்குற தேவனை நீங்கள் அழைத்து கொண்டிருக்கிற அவர் எழுதுகிற கற்பனையை அவரே உடைத்து போட்டு இந்த 7 நாள் சுகப்படுத்த முடியும். ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, பயங்கரமான பராக்கிரமசாலி எனக்குள்ள இருக்கிறாரு. என் பிள்ளை சுகமாக்குறதுக்காக எப்பேற்பட்ட கற்பனையை உடைக்கிறதானாலும் சரி, நான் உடைத்து அவர்களை விடுதலையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திமிர்வாதக்கான 4 பேர் தூக்கிட்டு வந்து படுக்கையோடு தூக்கி எங்களை தூக்கி வைக்கிறாங்க, அந்த கூரையை பிரிச்சு உள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆசாரியர்கள் எல்லாரும் பார்த்து இந்த நாட்களை விடுதலையாக்க கூடாது, அந்த நாட்களை விடுதலையாக்க கூடாது என்று சொல்லி தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவனை பார்த்து நான் சுகமாக உண்டாக என்று சொல்வது பெருசா, இல்ல இவர்களை பார்த்து நான் பேசுவது பெருசா என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னா அவன் விடுதலையாக நடந்து போனான். பிரியமானவர்களே, என் தேவன் உங்களுக்காக அவர் சகலத்தையும் திருப்பி போடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பனைகளின் படி வாழ வந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கற்பனைகளை உடைத்து போட்டாருங்க. அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கு ரத்தம் செஞ்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல மன்னாவை எடுக்க கூடாது, ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல தனக்கான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று கற்பனை எழுதின தேவன் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்தவுடனே கற்பனையை தூக்கி எறிந்து விட்டு சுகத்தை கொடுக்கிற தேவனை நீங்க ஆராய்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த தேவன் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, யாருக்காக? நான் எனக்காக. எனக்காக சொல்லுங்க, யாருக்காக? எனக்காக அவர் சகலத்தையும் மாற்றுகிறவர். ஆமென், ஆமென். கற்பனையாவது ஆசாரியர்களாவது எனக்கு என் பிள்ளை விடுதலை ஆகணும், அதுதான் முக்கியம். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். என் பிள்ளை கிருபை உள்ள பிள்ளையா மாறணும், அதான் முக்கியம். என் பிள்ளை பரலோகத்துக்கு வரணும், அதுதான் முக்கியம். அதற்காக அவர் எவ்வளோ இடத்துல புறக்கணிக்கப்பட்டார் தெரியுமா? அவர் எவ்வளோ இடத்துல அசிங்கப்பட்டார் தெரியுமா? எவ்வளோ பேர் மத்தியில் அவர் குற்றவாளியா நிற்கப்பட்டார் தெரியுமா? தன் சொந்த ஊரிலே ஊழியம் செய்ய முடியாமல் இயேசு துரத்தடிக்கப்பட்டாரு. தன் சொந்த ஊருக்குள்ளே அவருக்கு மரியாதை இல்லாம அவரே சொல்லியிருக்காரு, எந்த ஊழியக்காரனும் எந்த தீர்க்கதரிசியும் தன்னுடைய தியானத்தில் எப்படிதான் இருப்பாரு சொல்லுங்க?
மதிப்பில்லாம தான் ஏன் கொண்டு வந்தாருங்க சொல்லுங்க? எல்லா புறக்கணிப்பு எனக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் புறக்கணிக்கப்பட்டாரு? ஓய்வு நாளில் சுகப்படுத்தினார், புறக்கணிக்கப்பட்டாரு. ஏன் புறக்கணிக்கப்பட்டாரு? அற்புதம் செஞ்சாரு, புறக்கணிக்கப்பட்டாரு. ஏன் கிருபை? ஏன் புறக்கணிக்கப்பட்டாரு? அவர் ஏதாவது ஒரு காரியத்தை ஜனங்களுக்காக செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களுக்கு செய்தபடினால புறக்கணிக்கப்பட்டாரு. அந்த புறக்கணிப்பு நீங்க உங்களை என்னை நித்திய ஜீவனுக்குள் வாழ வைத்திருக்கிறது, உங்களை என்னை மறுரூபமாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிய பார்த்து கையில வைத்து தொடுறாரு, அவள் நிமிர்ந்து எழுந்து நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரா இருக்காரு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:67 எடுத்து வாசிப்போம். லூக்கா 1:67 கர்த்தருடைய ஆவியானுடைய செய்கைகளை பார்ப்போம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் அவர் என்ன பண்ணார்? கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முன்பதாக சகரியுடைய வாய் எப்படிப்பட்டதா இருந்தது? கட்டப்பட்டதா இருந்தது. சகரியா தூவம் காட்டுறதுக்கு உள்ள போகும்போது ஒரு தேவதூதர் இறங்கி வந்து சொல்வாரு, உனக்கு என்ன உண்டாகும்? ஓ மனைவி கர்ப்பவதி ஆவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று. அவன் உலகத்தில் இப்படியாக ஊழியம் செய்வாரு, அவர் தேவனுக்கு முன்பதாக நடப்பாரு எல்லாம் சொல்லிட்டு சகரியுடைய வாயை என்ன பண்ணிடுவாரு? சொல்லுங்க, சகரியுடைய வாயை அடைத்து விடுவார். ஏன்னா வெளியே போய் என்ன சொல்லிடக்கூடாது, எல்லாத்தையும் வித்தியாசமாக சொல்லி நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணி அதை இழந்து விடக்கூடாது என்பதற்காக சகருடைய வாயை தேவன் என்ன ஆயிட்டாரு? கட்டி போட்டு விட்டாரு. அவன் என்ன நம்பல, பயப்பட்டாரு, நடக்குமா நடக்காது என்று பயப்பட்டாரு. ஆனா தேவன் சொன்னதை செய்யும் அவர் கைவிடாத தேவ. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அதை நிறைவேறும் போது அவளுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக. இப்ப யோவான் என்று பேர் எழுதி கையில காமிச்ச உடனே பரிசுத்த ஆவியானோட என்னட்டாரு? சகருடைய வாயை ஓபன் பண்ணி விட்டாரு. ஓபன் பண்ணிட்டு விட்ட உடனே அடுத்த நிமிஷம் என்ன வர ஆரம்பிச்சிச்சுங்க? தீர்க்க தரிசனம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் வாயை தொட்டுட்டாருன்னா அடுத்த வாய் தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் தான் பேசு. ஆவியானவர் வாயை தொட ஆரம்பிச்சிட்டானா ஓ வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாத்திரம் தான் பேச ஆரம்பிக்கு, வல்லமையுள்ள காரியங்களை மாத்திரம் தான் பேச ஆரம்பிக்கு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதற்கு முன்பதாக அவன் தூபம் காட்டுகிறவனா இருந்தா, இதற்கு முன்பதாக சாதாரணமான ஊழியக்காரனா இருந்தா, இதற்கு முன்பதாக வாய் அடைக்கப்பட்டவனா இருந்தா. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யோவான் என்று பெயரிட்டதுக்கு அப்புறம், ஏன் யோவான் என்று பெயரிட்டான ஆவியானவர் சொன்னாரு, அவன் எனக்கு முன்பதாக கடந்து சொல்வான், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கடந்து சொல்வான், ஒரு பெரிய ஊழியக்காரனா இருப்பான் என்று தேவனுடைய பிரகாசம் யோவான் மேல் இருந்தபடினால யோவான் என்று பெயர் எழுதின உடனே யாருடைய வாய் திறக்கப்பட்டது? சகரினுடைய வாய் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ இயேசு என்று பெயர் எழுதும்போது, நீங்க பரிசுத்த ஆவியானவர் என்று பெயர் எழுதும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறன்னு நீங்க எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா எது திறக்க ஆரம்பிச்சிடுங்க? உன் வாழ்க்கையில இருக்க ஈரல்கள் திறக்க ஆரம்பிச்சிடு. உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிச்சிடு. உன் வாழ்க்கையில தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிச்சிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். பக்கத்துல சொல்லுங்க, உங்க சத்துருவின் கையில முதல் உங்களை விடுதலையாக்குவாரு, நீங்க உயிரோடு இருக்கிற. சத்தமா சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உள்ள வந்துட்டார்னா ஃபர்ஸ்ட் பயம் உங்களை விட்டு வெளியேறிடும். நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆட்டோமேட்டிக் என்ன ஆரம்பிச்சிடுங்க? மாற ஆரம்பிச்சு நீங்க நீதி உள்ளவர்களாக மாற்றப்பட்டு இந்த பூமியில உள்ளாவ ஆரம்பிச்சிடுவீங்க. அல்லேலூயா.
அப்ப சகரியனுடைய வாயை கர்த்தர் என்ன பண்ணாரு? அது குறைதானே, குழந்தை பிறக்க 8 மாசம், அது என்னதான் 10 மாசம் குறைதானே, வாய் திறக்க முடியாம எல்லா பக்கமும் எழுதி என்ன பண்ணாரு? கஷ்டப்பட்டாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்போ உள்ள வந்தாரு? ஆவியானவர் வாயை திறந்து அவனை தீர்க்கதரிசியாக மாற்றினார். அல்லேலூயா. சகரி எதுக்கு என்பதாக தீர்க்கதரிசி என்று தெரியவில்லை, ஆனா இதற்கு அற்பமாக தீர்க்கதரிசியாக கர்த்தர் என்ன பண்ணாரு? வாய்களை மாற்றினாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம், அடுத்த அதிகாரத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? மார்க் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மார்க் 5:9. 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அந்த நாட்டுக்கு கடல் வழியாய் வரும்போது அவர் படவிலிருந்து இறங்கின, சொல்லுங்க, படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்ததும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும், சொல்லுங்க பக்கத்தில் சொல்ல, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. எத்தனை ஜனங்கள் வந்தாலும் அவனை என்ன பண்ண முடியலையா? அடக்க முடியவில்லை. விலங்குகளால் தன் கைகளை கட்டியும் அவன் முறிச்சு போட்டுருவான். சங்கிலினால் அவனை கட்டி போட்டாலும் அவன் முறிச்சு போட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் விளக்குகளை எல்லாத்தையும் தகர்த்து போட்டுருவான். அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சுன்னா கல்லறையில் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனோட குடியிருப்பு கல்லறை, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. அவன் கையும் காலும் சங்கிலினால் கட்டப்பட்டது. ஆனால் சங்கிலினால் கட்டப்பட்டாலும் அதை என்ன பண்ணிடுவான்? பிச்சு போட்டுருவான். அவனை கட்டுப்படுத்த, அவனை அடக்க, பக்கத்தில் சொல்லுங்க, ஒருவனாலும் உங்கள் பிரச்சனையும் மாற்ற ஒருவனாலும் கூடாது. உங்கள் கண்ணீரை மாற்ற ஒருவனாலும், உங்களுடைய கடனை மாற்ற ஒருவனாலும், உங்கள் வியாதியை மாற்ற ஒருவராலும். மருத்துவரே ஒரு கட்டத்தில் சொல்லிடுவார், இந்த வியாதியை எங்களால் என்ன பண்ண முடியாது? சுகப்படுத்த முடியாது. இது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? முத்தி போச்சு. ஒருவனாலும் கூடாது. ஒருவேளை ஒருவனாலும் கூடாத பிரச்சனை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போ சொல்லுங்கள், ஹீரோவாக இயேசு கிறிஸ்து உள்ள என்ட்ராருங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ட்ராருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள என்ட்ராரு. அவர் கடலில் வந்த பார்த்த உடனே, கடலிலிருந்து இறங்கி வந்து கால் வச்ச உடனே ஒருவனாலும் கூடாது இருந்த பிரச்சனையை பார்க்கிறாருங்க. ஒருவனாலும் சரி பண்ண முடியாத மனிதனை பார்க்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, ஒருவனாலும் முடியாதுன்னா என் பரிசுத்த ஆவியானவரால எல்லாமே முடியும். என் இயேசுவால எல்லாமே முடியும். என் கிருபையுள்ளவரால எல்லாமே முடியும். ஏன்னா முடியும் தெரிஞ்சவர் தாங்க உங்களை தேடி வராரு. உன் பிரச்சனையை மாற்றணும் தெரிஞ்சவர் தாங்க உங்களை தேடி வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனாலும் முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, என் ஆவியானவரால் எல்லாமே முடியும். என் ஆவியானவரால் சகலத்தையும் மாற்ற முடியும். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஓடி வந்து, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்ன. முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்க, அந்த வசனத்துல ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான். யாராலையும் அடக்க முடியாது. அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது, இயேசு வந்து பேசல, இயேசு வந்து சுவிசேஷம் சொல்லல, இயேசு வந்து விடுதலை ஆக்கல. ஒருவனாலும் சரி பண்ண முடியாத ஒருத்தன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தன், கல்லறையில தூக்கி போடப்பட்ட ஒருவன், விலங்குகளாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்ட ஒருவன் இயேசுவை பார்த்த உடனே, பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவை பார்த்த உடனே
மனிதனால் அடக்க முடியாதவன் இயேசுடைய பாதத்தை மண்டிடுறாங்க. இதுதாங்க கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறது. ஒருவனாலும் முடியாது. இயேசுடைய பாதத்தில் சாதாரணமானதாக மாற்றப்படு. அவன் இயேசுவை கண்டவுடனே அவருடைய பாதத்தின் அருகில் வந்து விழுந்து ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, பக்கத்துல சொல்லுங்க, பிரச்சனை பார்த்து சொல்லு, ஏப்பா நீ ஆண்டவரை கூப்பிடுற, ஏப்பா நீ பரிசுத்த ஆவியை கூப்பிடுற, உனக்கும் எனக்கும் என்ன சொல்றான்? தேவனுடைய உன்னதமான குமாரனே, உமக்கும் எனக்கும். பிசாசு கேட்கணும்னா நீங்க சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினுடைய ஆடையை நான் என்ன தரிச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை உங்களை பார்த்து ஓடணும்னா பரிசுத்த ஆவியானவரை தரித்து கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பேச்சில் இருக்க வேண்டும், உங்கள் கண்களில் இருக்க வேண்டும், உங்களை நடையில இருக்க வேண்டும். நீங்கள் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட நடக்கும்போது அந்த பிசாசானவன் உங்கள் பாதத்தினிருந்து விழுகும்படியாக தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்காரு. இயேசு கிறிஸ்து வந்து பெருமாடுள்ள சிறிய போல ஒருவேளை 18 வருஷமா கூனிய இருந்தவரை பார்த்து சுவிசேஷம் சொன்னதுக்கு அப்புறம் கண்ணால பார்த்து சுகப்படுத்தல. இங்க இயேசு கிறிஸ்து நடந்து வந்த உடனே யாருங்க ஓடி போய் தரையில விழுகிறா பணிந்து? அந்த 2000 பிசாசு உள்ள லேகியோன் என்கிற பிசாசு உடையவர்கள் ஓடி போய் தேவனுடைய காலில் விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. ஆமென். இயேசுவுக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. கிருபையில தேவனுக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. மண்ணா இருக்கிறவன் எங்க வந்து விழுகிறான்? இயேசுட்ட. உலகத்தைவே அதிகாரம் உடையவன் அவன் சொல்றான். முன்னாடி சொல்றான் இயேசு கிறிஸ்து 40 நாளாய் வனாந்தரத்துல எப்படி இருந்தாரு? உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன், நீ இந்த உலகத்துல நீங்க உலகத்தை பாருங்க, உங்களுக்கு இதுல கண்ணில் படுறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த கல்லை அப்பமாக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல இயேசு என்ன பண்ண சோதித்து பார்த்த பிசாசு இங்க என்ன பண்ணிட்டான்? அன்னைக்கு தைரியமா இருந்த பிசாசு அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, அவர் வல்லமையிலோட விளங்கும் போது, இப்ப பேசுறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, ஒன்றும் தெரியாம வந்து விழுகிறாங்க. ஒருவனாலும் சுகப்படுத்த முடியாதவன், ஒருவனாலும் அடக்க முடியாதவன், ஒருவனாலும் கட்டுப்படுத்த முடியாதவன், இப்போ ஒரே ஒரு மனுஷன் நடந்து வரும்போது போய் பாதத்தினடியில் விழுந்து, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பெருசாக ஒன்றும் பேசலைங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, பரிசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவரை மிகவும். யாருங்க யார்கிட்ட வந்து வென்றது சொல்லுங்க? பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், பிசாசு யார்கிட்ட வந்து கெஞ்சி கொண்டு இருக்குது? என் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக, இயேசுக்கு முன்பதாக, என்னை விரட்டிடாத, என்னை நீ மாற்றிடாத, என்னை கொண்டு போய் என்னை நரகத்தில் கொண்டு போய் விட்டு விடாதீங்க என்று சொல்லி என் பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவை வந்து கெஞ்ச ஆரம்பிச்சுங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையே உங்களை பார்த்து கெஞ்சும்படியாக என் ஆவியானவர் மாற்ற வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போராட்டமே உங்களை பார்த்து நடுங்கும்படியாக ஆவியானவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்காரு. நீங்க சாதாரணமான தேவனை ஆராதிக்கலைங்க, நீங்க உலகத்தை உண்டாக்கின தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சாதாரணமானவர் ஆராதிக்கிறீங்க, உங்களுக்கு ரத்தம் சிந்தினவர் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க கூட இருக்கிற நீங்க சாதாரண நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் சர்வ லோகத்தையும் படைத்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிசாசனாலும் சரி என் தேவன் முன்பதாக மண்டிட்டு வணங்கித்தான். பிசாசை வணங்க வேண்டும் என்று உலகம் ஃபுல்லாக பிசாசு சகல காரியத்தை செய்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரனா அவன் என் ஆண்டவருக்கு முன்பதாக வந்து வணங்கி கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியல. இப்போ அவனுடைய வாழ்க்கையை தப்பு வைத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணித்தான்? அவனை வணங்கித்தான் ஆகணும். சூழ்நிலையை பாருங்க, தேவனை எப்படி உண்டாக்குற தேவனா இருக்கிற பாருங்க. உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்வனே உங்க முன்னாடி மண்டிட்டு விழுந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டு சொல்லுகிற காலம் வந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நீங்க ஜெபிக்கும் போது நான் சுகமாக்குற காலங்களை அவர் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணுதான் கேன்சர் மாறும் என்று தேவன் எழுதி வச்சிருந்தாருன்னா அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவர்களால் முடியாத, ஒருவனாலும் கட்டுப்படுத்த முடியாததை தேவன் உங்களை கொண்டு கட்டுப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லேகியோன் என்ற பிசாசு பிடித்தவன் தேவனிடத்தில் வந்து விழுகிறான்.
இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நீ இந்த பன்றிகளுக்குள்ளே போ என்று சொன்னதுக்கு அப்புறம் அவன் இது நாள் வரைக்கும் கண்ணீரோடு, இது நாள் வரைக்கும் தாய் தகப்பனை இழந்தவனாக, இது நாள் வரைக்கும் தன் ஜனங்களை இழந்தவனாக, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் கல்லறையில் இரவு பகலும் கல்லை எடுத்து உரசி கொண்டு சுரண்டி கொண்டு காயங்கள் புண்கள் உடம்பு முழுவதும் ட்ரெஸ் இல்லாமல் படுத்திருந்தவன் இப்ப அழகுள்ளவனாய் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதவன் எப்படி மாற்றப்படுகிறானா, வஸ்திரம் உடையவனாக, மதிக்க தகுந்தவனாக, மரியாதைக்குரியவனாக. யார் மாற்றுறாருனா இயேசு கிறிஸ்து மாற்றாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றாருன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, உங்க உடை மாற ஆரம்பிக்கும், உங்க மனது மாற ஆரம்பிக்கும், உங்க காயங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது மாறுச்சா? உடை மாறுச்சு, கண்ணீர் மாறுச்சு, அதுக்கு அது என்ன, கவலை மாறுச்சு, காயங்கள்லாம் மாறி இயேசு தனக்கு அற்புதம் செய்ததை ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லி எல்லாரும் பார்த்து, இவன் கல்லறையில் இருந்தவன் அல்லவா, இவன் வேதனையில் இருந்தவன் அல்லவா, இவனை யார் சுகப்படுத்தியிருக்க முடியும், யார் இதை செய்ய முடியும், ஒருவனால் அடக்க முடியாததை யார் ஒருவனால் கட்டுப்படுத்த முடியாதை யாரோ கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. அவர் யார் என்பதை பார்க்க மக்கள் சுவாரஸ்யமாக மாற்றப்பட்டாங்க. அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரு. நீங்க ஒரு அற்புதத்தை செய்யும் போது அந்த அற்புதம் நடைபெறதை பார்த்து ஜனங்கள் ஓடோடி வந்து இது எப்படி நடந்தது என்று பார்த்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் நீங்க சொல்லும்போது அற்புதம் அவர் மத்தியில செயல்படுத்த வல்லவராக. அல்லேலூயா. அநேகரை சுகப்படுத்த வல்லவராக. அல்லேலூயா. பேதுரு எழுந்து நிற்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பேதுரு நிரம்பும் போது ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கேள்வி கேட்க வந்தவங்களா இவனுடைய தைரியத்தை பார்த்து, இவன் பரிசுத்த ஆவியானவர் நிரம்புறதை பார்த்து, நிரம்பி தைரியமா பேசுகிறத பார்த்து, உண்மையிலே இவன் தேவ பிதாவாகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க தான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஒன்றும் பேச முடியல அவங்களால. பரிசுத்த ஆவியானோடு கூட இருந்தவர் தான், இயேசு கூட நடந்தவர் தான் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணிக்கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. முதலாவதாக மனித இழைத்தவன் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தைரியமாக இறங்கி வந்து பிறவியிலேயே சப்பானியா இருந்தவன், பிறந்த நாள் முதல் நடக்க முடியாத இருந்தவனை எழுப்பி விடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ள நிழலிட்டு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் தேவன் விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். 16 வருடங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய காசை எவ்வளவோ செலவழித்தும் என்ன நடக்கவில்லை, சுகம் நடக்கவே இல்லை. எவ்வளோ தூரம் செலவழித்து பார்த்தோம், அற்புதம் நடக்கவே இல்லை. எவ்வளோ செலவழித்து பார்த்தோம், எவ்வளோ மருத்துவரில் பார்த்தோம், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நடந்து செல்லும் போது தன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் ஒரு ஓரத்தை தொட்டா போது என் வாழ்க்கை மாறிடும் சொல்லி, ஓரத்தில் இயேசு கிறிஸ்துவ தொட்டா போது என் வாழ்க்கை சுகமாய் மாறிடும் சொல்லி அவர் ஓடி போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு பார்த்தா அவருடைய வாழ்க்கை விடுதலையாக மாற்றப்பட்டது. நீங்க சொல்லுங்க, ஒரு விஷயம் நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன், என் வாழ்க்கையை விடுதலையாக்கிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவ ஆவியானவர் யார் அனுப்புறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லா சபை பிள்ளைகளும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தன் தூதரில் அனுப்புறாரு. அங்க ஜெயிலுக்குள்ள படுத்திருந்த பேதுருவை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து வெளியே விடுதலையாக்கும்படி எத்தனை காவல் போட்டிருந்தாங்களா? அந்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கா எத்தனை மடங்கா அடுக்கடுக்காக 1ஆம் காவல் 2ஆம் காவல் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா காவல் வச்சிருந்தாங்க. அவங்க கண்ணிலேயே மண்ணை தூவி என் தேவன் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இரவு முழுவதும் கண்ணில் விளக்கணையை ஊற்றி உற்று பார்த்துக்கிறது மத்தியில மறைய பண்ணி தேவன் வெளியே கொண்டு வர முடியுங்க. அவரை நீ ஆராய்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை காவல் இருந்தாலும் அத்தனை காவல் மத்தியில விடுதலையாக்குற தேவன் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். இப்போ யோசேப்பு ஒரு மனிதனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறாரு? இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு செய்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு
மனிதனிடத்தில் தயவை கேட்கிறாரு. மனிதனிடத்தில் தயவு கிடைத்தா நிறைவேறுமா? சொல்லுங்க, நிறைவேறுமா? நிறைவேறாதா? சொல்லுங்க, நிறைவேறுமா? நிறைவேறாதா? சொல்லுங்க, வேறவே வேறாது. ஆமென், ஆமென். ஆனா அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சிறையில் மத்தியிலும் யோசேப்போட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்போட கூட இருந்தாரு, யோசேப்போடு கூட நடந்தாரு, யோசேப்போடு கூட எல்லா காரியங்களையும் அனுகூலமான காரியங்களை செய்து வந்தாரு. ஆனால் யோசேப்பு மனிதர்களிடத்தில் தன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அப்ப ஆவியானவர்கிட்ட அவர் கேட்கல, யார்கிட்ட கேட்கிறாரு? மனிதர்கள்ட்ட தன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி தூது அனுப்பி விடுறாரு. இயேசு பிதாவாகிய தேவன்கிட்ட தூது அனுப்பி விட்டுருந்தா உடனே நடந்திருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க, மனிதனிடத்துல தூது அனுப்பி விடுறாரு. அது ஒரு நல்ல காரியம் தான், தேவன் கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 2 வேலைக்காரர்களுக்கு சொப்பனத்தின் மூலியமா சொப்பனத்தை உண்டு பண்ணுகிறாரு. 2 வேலையாட்களும் வர்றாங்க. 2 பேத்துக்கு அவர் என்ன பண்ணுகிறாரு? தன்னோட அவங்க வாழ்க்கையில் இந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறாரு. வியாக்கியானம் பண்ணி 2 பேர்த்தையும் சொல்றாரு, நீங்கள் சந்தோஷமாய் வாழும்போது உங்களுடைய காரியம் என்னைக்கு நிறைவேறுகிறதோ அது நிறைவேறும் போது என்னை விடுதலையாக்கும்படி பார்வோன்ட்ட கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பேசுங்க என்று சொல்லி வேண்டுதல் வைக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க, அது கீழே வசனம். ஆனாலும் வாசிங்க சத்தமா. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து. ஆனால் யோசேப்பு யாரை நம்பி உள்ள உட்காந்துருக்கிறாரு? யாரை நம்பி உட்காந்துருக்காரு உள்ள? தைரியமா இந்த பானபாத்திரக்காரன்ட்ட என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம், எப்படியாவது போய் என்ன பண்ணிடுவார், ரெக்வஸ்டேஷனை கொண்டு போய் பார்வோன்ட்ட வச்சு நம்ம மேலே இரக்கம் பாராட்டி நம்ம மேலே தயவு பாராட்டி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவார்னு சொல்லி நம்பி இருந்தார். இப்போ நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நம்பி இருக்கிறீங்க? யாரை நம்பி இருக்கிறீங்க? யோசேப்பு யாரை நம்பி இருந்தாருங்க? ஆண்டவர் கூட இருந்தார். யோசேப்போடே கர்த்தர் கூட இருந்தார். ஜெயிலில் இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆனால் விடுதலையாக்க பண்ண வேண்டும் நினைக்கும் போது அந்த சுயம்போகிகள் அந்த பானபாத்திரக்காரர்கிட்ட சொல்லி விடுறாரு, நீங்கள் நல்லா இருக்கும்போது என்ன என்ன பண்ணுங்க, எப்படியாவது போய் பார்வன்ட்ட. இப்போ சொல்லுங்கள், மனிதர்களுடைய இயல்பு பாருங்க, வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை பக்கத்தில் சொல்லுங்கள், நீ யார்கிட்டெல்லாம் போய் புலம்புறீங்களோ, யார்கிட்டையெல்லாம் போய் தயவு கேட்குறீங்களோ, யார்கிட்டையெல்லாம் போய் பிரச்சனை சொல்கிறீங்களோ, பக்கத்தில் சொல்லுங்கள், அவங்க நல்லா இருக்கும்போது எப்படி நடந்து கொள்வாங்களாம், நினையாமல் அவனை மறந்துடுவாங்க. பிரச்சனை யாருக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா, யோசேப்புக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த பானபாத்திரக்காரன் பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே யாரை மறந்து போயிட்டான்? தீர்க்கதரிசனம் சொன்ன யோசேப்பை மறந்து போனான். ஆனால் என் ஆவியானவர் அப்படி இல்லைங்க, என் ஆவியானவர் அப்படி இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, என் ஆவியானவர் அப்படி இல்லைங்க. இப்போ 2 பேர் மறந்து போனாங்களே, 2 பேர்த்த தூக்கி போடு. இப்போ யாருக்கிட்ட வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று யோசேப்பு நினைச்சானோ அவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை போடு, அவனுக்குள்ள ஒரு சொப்பனத்தை வை. ஆட்டோமேட்டிக்காக யாரை தூக்க முடியும்? யோசேப்பை வெளியே தூக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மனுஷன் குக்கியை போட்டீங்கன்னா என் ஆண்டவர் யார் மேல குக்கியை போடுவார்னா அதனுடைய ராஜாவா இருக்கிறவர் மேல ஒரு குக்கியை போடுவார். ஹல்லேலூயா. பெரிய தரிசனத்தை பார்வோனுக்கு வைக்கிறாரு. அது யாராலும் வியாக்கியானம் பண்ண முடியல. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள் வந்தாலும் வியாக்கியானம் பண்ண முடியல. அப்போதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஒரு அறிவு வருகிறது. அவன் சொல்றான், உள்ள ஜெயிலுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற ஆண்டவரே, அவன்கிட்ட போனா உங்க சொப்பனத்துக்கு விடுதலையாகும். எனக்கு இந்த சொப்பனத்தை சொன்னாரு, நான் அதனால தான் மறுபடியும் பானபாத்திரக்காரன் அவன் இடத்துல உட்கார்ந்தேன் என்று சொல்லி வியாக்கியானம் பண்ணாச்சு. இப்போ ஆவியானவர் சொப்பனத்தை கொடுத்தாரா, இல்லை பானபாத்திரக்காரனை போய் விடுதலையாக்கும்படி பார்வோன்ட்ட வேண்டிக் கொண்டானா? சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தால் தாங்க விடுதலை. ஹல்லேலூயா. மனுஷங்க இருந்தால் விடுதலை இல்லை. மனுஷங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஆமா அங்க ஒருவன் உனக்கு தெரியும், ஆனால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஆவியானவர் கிரியை செய்யும்போது வழி இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுறாரு, பார்வோன் வெட்டி போடுவார் பயத்தில் தான் சொல்றாரு. அவர் தைரியத்தில் சொல்லியிருக்க மாட்டாரு. ஏதாவது தப்பா சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு ஓட்டுருவாரு. நம்ம சும்மா சொல்லி ஒருத்தன் யோசேப்புன்னு இருக்கான், அவன் எனக்கு இந்த சொப்பனத்தை சொன்னா, இன்னைக்கு என்னை விடுதலையாக்கி உட்கார வச்சிருக்கான்னு சொல்லி பாப்போமே என்ன பண்ணா
சொன்னான். ஆனால் மனப்பூர்வமாக சொன்னானா என்று எழுதப்படலை. என் தேவன் இவன் மனுஷங்கள் நம்புகிறான். ஆனால் தேவன் சொல்ற, நீ மனுஷனை நம்புவது விருதா. நானே கிரியை செய்கிறேன், உனக்காக நானே பரிந்து பேசுகிறேன், உனக்காக நானே சொப்பனத்தை உண்டாக்குறேன், பார்வோன் காலில் வந்து விழுகும்படி நானே செய்கிறேன்னு சொல்லி தேவன் பார்வோனுக்கு சொப்பனத்தை உண்டு பண்ணாரு. அந்த சொப்பனத்தை யோசிப்பு வியாக்கியானம் பண்ணதுக்கு அப்புறம் 42ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 41 அதிகாரம் 41ஆம் வசனம், பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேச முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றனைத்து பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பதாக கூறி வைத்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த பானபத்திரக்காரன் போய் பார்வோன்ட்ட ஒரு சில காரியங்களை சொல்லி அவனை ஒருவேளை யோசேப்பை பார்வோன் விடுதலையாக்கி இருந்தாருன்னா இந்த அதிகாரியின் பட்டம் கிடைச்சிருக்குமா? சொல்லுங்க, அதிகாரியின் பட்டம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான், ஒரு நல்லவன் உள்ளே இருக்கிறான், அவன் நம்ம தெரியாமல் உள்ளே போட்டோம், ஆனால் அவன் எனக்கு சொப்பனத்தை சொன்னான், அதுபடி நடந்துச்சு, எனக்காக கொஞ்சம் அவனை என்ன பண்ணுங்க, விடுதலையாக்குங்கன்னு சொல்லி பார்வோன்ட்டு போய் கெஞ்சிருப்பாரு. ஒருவேளை அந்த கெஞ்சுதல் நிமித்தமாக யோசேப்பை பார்வோன் விடுதலை ஆக்கியிருக்கலாம், ஆனால் அதிகாரத்தை கொடுத்திருக்க மாட்டாரு. ஆனால் ஆவியானவர் இறங்கி வந்து பார்வோன்ட்ட பேசும்போது, ஆவியானவர் இறங்கி வந்து பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கும்போது, இப்போ இந்த பானபாத்திரம் காரியம் ஆச்சரியப்படும்படி, பக்கத்தில் சொல்லுங்க, இந்த பானபாத்திரம் நடுங்கும்படி பானபாத்திரக்காரனுக்கே அதிகாரியை கத்தர் உட்கார பண்ணாருங்க. அந்த சேனைக்கே கத்தர் அதிகாரியை உட்கார பண்ணாரு. மனுஷனை நம்பி இருந்தானே சேனைக்கு தளபதி ஆயிருக்க முடியாது. மனுஷனை நம்பி இருந்தா பார்வோனுக்கு அதிகாரியா இருந்திருக்க முடியாது. ஆண்டவரை நம்பினபடினால பயங்கரமான பராக்கிரமசாலி யோசேப்பை பார்வோன் தேசம் முழுவதும் எகிப்து தேசம் முழுவதும் தன்னுடைய முத்திரை கலட்டி கத்தர் யோசேப்பு கொடுக்க வச்சார். அல்லேலூயா. சொல்றான், இந்த சேர்ல மட்டும்தான் அவனுக்கு என்ன பண்ணிப்பேன், நான் அதிகாரியா இருப்பேன், மற்றபடி எல்லாத்தையும் நீயே ஆண்டுகொள் என்று சொல்லி கத்தர் பார்வோன் மூலியமா யோசேப்புக்கு ஒரு மேன்மையை உண்டு பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷன் உங்களுக்காக கிரியை செய்ய முடியாது, ஆவியானவர் தான் உங்களுக்கு கிரியை செய்ய முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே இப்போ யோசேப்போட பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினால சிறையிலிருந்து விடுதலை கொடுத்து சாதாரணமான போஸ்டிங் இல்ல, சிறையவே ஆளும்படிய கர்த்தர் யோசேப்பை ராஜாவாக உட்கார. எந்த சிறையில கண்ணீர் பிடிச்சானோ, எந்த சிறையில வேதனை அனுபவிச்சானோ, எந்த சிறையில குத்துவீரா கொலைவீரா என்ன பண்ணுவது என்று தெரியாமல் தன் சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டு, தன் சகோதரர் விற்கப்பட்டு, தன்னுடைய எல்லாவற்றாலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை சிறைக்குள்ள போனவனுக்கு சாதாரணமான மேன்மை இல்லைங்க, பெரிய மேன்மையை கொடுத்து ஆவியானவர் உயர்த்தி வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவ்வளோ இடங்களில் ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினாரு. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன பண்ணார், விடுதலையாக்கினார். நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு முடிக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினாரு. தானியேலை கர்த்தர் என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினாரு. எகிப்து ஜனங்களில் இருக்க 420 வருஷமா அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினாரு. சிறுமைப்பட்டிருந்த ரூத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினாரு. எல்லா இடத்துலையும் ஆவியானவர் என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினாரு. கண்ணு தெரியாம குஷ்டரோக இருந்தவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினாரு. பெரும்பாடு சுழியா இருந்தவளை கர்த்தர் என்ன பண்ணாரு, சொல்லுங்க, சுபாயத்தை சொல்லுங்க, என்ன பண்ணாரு. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, வானத்தை திறந்து அற்புதத்தை செய்தாரு. இன்னும் என்ன அற்புதம் செய்திருக்கிறது, பெஸ்தா குளத்தில் படுத்திருந்தவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அற்புதத்தை செய்தாரு. ஆனால் இயேசுவுக்கோ எடுத்து வாசிங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது
பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்ய வைக்கவும் பிரதான ஆசிரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பரபாசை. இப்போ இயேசு கிறிஸ்து பசுத்தாவியானவர் இதுவரைக்கும் பேசினவர் எல்லாத்தையும் என்ன பண்ணினாரு? விடுதலை. ஆனால் இயேசுவை விடுதலையாக்க சொல்லுங்க, இயேசுவை விடுதலையாக்க ஜனங்களுக்காக எல்லாரையும் விடுதலையாக்கினாரு. ஜனங்களுக்காக ஓடி ஓடி சுகப்படுத்தினாரு. ஜனங்களுக்காக ஓடி ஓடி விடுதலையாக்கினாரு. ஆனால் அந்த ஜனங்களோ இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று எப்படி பானபாத்திரக்காரன் தன்னுடைய மேன்மைக்குள்ளே போனதுக்கு அப்புறம் யாரை மறந்து போனான்? யோசிப்ப. இப்போ இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், இப்போ இயேசு அறியாத ஜனங்கள் மாத்திரம் தான் அங்கே இருந்திருப்பாங்களா? இயேசுடைய அன்பை ருசித்த ஜனங்கள் அங்கே இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க. அது சாதாரணமான இடம் தான், எல்லாரும் அங்கே பங்கு பெறுகிற இடம் தான். பேதுரும் அங்கே தான் இருந்திருப்பார், சீசர்களும் மேபி அங்கே தான் இருந்திருப்பாங்க. இயேசுடைய அற்புதத்தை ருசித்த ஜனங்கள் எல்லாரும் என்ன தான் இருந்திருப்பாங்க? அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஜனங்கள் பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லுங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை ஆனால் என்ன பண்ணல? அற்புதத்தை ருசித்தவர்கள் இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தூக்கி போட்டாங்க. இதாங்க மனிதர்கள், இதுதாங்க நீங்களும் நானும், இதுதான் நீங்களும். இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று நம்ம விரும்பலை. இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம விரும்பலை. இயேசு நமக்கு வைத்திருக்க தரிசனத்தின் மேல் நடக்க வேண்டும் என்று விரும்பலை. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலையை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். கடைசி காலத்தில் தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறாரு. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் உலகப்புறமாக இருக்கிற பரபாசை விடுதலை செய்ய வேண்டும், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஜனங்கள் எல்லாரும் கூச்சலிட்டாங்க. அதன்படி இயேசு விடுதலையாக்கப்படவில்லை. இயேசு சாபத்துக்குள்ளாக போனார். அவர் சாபத்துக்குள்ளாக போனது ஒரே ஒரு ரீசன், உங்களை என்னை விடுதலையாக்கும்படியாக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாங்க எல்லாத்தையும் விடுதலை செய்ய முடியும். ஆனால் அவருக்கு விடுதலை செய்ய யார் விரும்பினானா, அந்த மேல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்கலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமானதே அல்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பள்ளிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளும் என்றான். அப்போ ஒரே ஒரு மனுஷனுக்கு இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு. அது யாருங்க? பிலாத்து. ஆனாலும் அவனால் அது கூடாமல் போயிடுச்சு. அவனுடைய எண்ணம், இவர் எந்த தவறும் செய்யவில்லையே, இவர் எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும். இது இந்த மத்தேயு காட்டிலும் லூக்கா யோவான்ல வாசித்து வந்து இன்னும் அதிகம் தெளிவாக எழுதியிருக்கும். அந்த பிலாத்து மறுபடியும் வந்து கேட்பாரு, இவர் எந்த தவறு செய்யலையே, இவர் இதை விடுதலையாக்க வேண்டும். அந்த எண்ணம் பிலாத்துக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடினால பிலாத்து எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தோம், அது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால பிலாத்து சொல்லிட்டாரு, இந்த பாவம் என்ன என்னக்கூடாது, தொடரக்கூடாது என்று சொல்லி கைகளை கழுவி, உங்களை யார் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பரபாசன்னு சொன்னோடனே பரபாச எழுதி இவன் விடுதலையாக்கப்படுவான் என்று எழுதிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லிட்டு தன்னுடைய கைகளை எல்லாம் பண்ணிட்டார், கழுவிட்டு இந்த இரத்த பலிக்கு நான் உடன்பாடு இல்லை என்று சொல்லிட்டு ஒதுங்கி போனார். ஆமென். ஆனால் இயேசு எங்கே கொண்டு போனாங்க? இப்போ அவருக்கு இரத்த பலி வந்துச்சா இல்லையான்னு தெரில, ஆனால் இயேசு எங்கே கொண்டு போனாங்க? சிலுவை கொண்டு போனாங்க. ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து அங்கே போய் கூட
சொல்லுங்க, அங்கே போய் கூட என் ஜனங்களுக்காக பரிந்து பேச இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவங்க செய்த தவறுகள் எல்லாம் மன்னிங்க என்று சொல்லி கடைசி நிமிடத்தை கூட உங்களுக்கும் எனக்கு இந்த இரத்த பழி வராதபடி விடுதலையாக்கி விட்டு தான் என் தேவன் சிலுவையில் மரித்தாருங்க. அந்த நிமிஷத்தில் கூட இந்த இரத்த பழி என் பிள்ளைகள் மேலே சுமரக்கூடாது, இவர்கள் விடுதலையாக்கப்படும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவர்களை ஒரு விசையாக மன்னியும், உடைய கோபத்தை இந்த ஜனங்கள் மேல் காட்டி விடாத என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக, உலகத்தை படைத்த கர்த்தருக்கு முன்பதாக, தன்னுடைய பிதாவுக்கு முன்பதாக கண்ணீர் விட்டு அழுது தன் ஜீவனை இந்த பூமியில் விட்டார். அவர் சாகிறதுக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் விடுதலையாக முடியாதாக விரும்பினார். அந்த விடுதலையை கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் விரும்புகிறீர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இறங்கி வராரு. அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெளிந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பக்கத்தை சொல்லுங்க, எனக்குள்ள அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரு. நான் விடுதலையாக்க முடியும் உலாவிக் கொண்டிருக்கிறாரு. இனி நான் ஜனங்களை விடுதலையாக்குவது மாத்திரம் தான் என்னோட வேலை. தேவனை புறக்கணிப்பது என்னுடைய வேலை அல்ல, தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்வது வேலை அல்ல. அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா அவங்க இருதயத்தை பிசாசு கட்டி போட்டு விட்டா. இன்னைக்கு அநேகரோட இருதயத்தை பிசாசு கட்டி போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். அநேகரை ஜெபம் பண்ண விடாதபடி பிசாசு கட்டி போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். அநேகர் வேதம் படிக்காதபடி பிசாசு கட்டி போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். அநேகர் ஜெபம் பண்ணாதபடி பிசாசு கட்டி போட்டு வைத்திருக்கிறான். இன்னைக்கு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே. இன்னைக்கு உங்க சுயத்தை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் இருமாப்பெல்லாம் தூக்கி போடுங்க. தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் உங்களுக்காக எனக்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறாரு. அவரை விடுதலையாக்க யாரும் இல்லாமல் தனி ஒரு மரமாக, தனி ஒரு மனிதனாக இந்த சிலுவையின் பாதையில் அவர் கடந்து சென்றாரு. அது எதற்கனா உங்களையும் என்னை விடுதலையாக்கும்படி. அவர் மரண பரியந்தமோ சொல்லுங்க, மரணத்தின் மத்தியிலையும் நம்மளை விடுதலையாக்கி விட்டு அவர் ரத்தத்தை சிந்தி மறுபடியும் உயிரோடு எழுந்து இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்களை ஆவி கொண்டிருக்கிறாங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளே இருக்கிறாரு. உங்களை விடுதலையாக்க முடியும் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் விடுதலை பெற்றுக்கொள்ளாதபடி, நம்ம இயேசுக்கு இடம் கொடுக்காதபடி, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதபடி ஒருவேளை இருந்தீங்கன்னா கேளுங்க, ஏசப்பா ஒரு விஷயம் மன்னிங்க ராஜா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள செயல்படுங்க, எனக்குள்ள கடந்து வாங்க. விடுதலையாக்குற தேவாதி தேவனுடைய கரம் எனக்குள்ள இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. எனக்கு விடுதலையாக்குங்க, என் சுயத்தை விடுதலையாக்குங்க, என் பலவீனத்தை விடுதலையாக்குங்க, என்னுடைய கோபத்தை விடுதலையாக்குங்க, என்னுடைய எரிச்சலை விடுதலையாக்குங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற இருமாப்புகளை விடுதலையாக்குங்க, சுய இச்சைகளின் மத்தியில் விடுதலையாக்குங்க, வேசித்தனத்தின் மத்தியில் விடுதலையாக்குங்க, என் வாழ்க்கையில் சுயமான காரியங்கள் எல்லாத்தையும் விடுதலையாக்குங்க என்று சொல்லி நீங்க இந்த நாளை கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இறங்கி வர வல்லவராக எல்லாரும் எழும்பி நின்று கொண்டு இந்த மாலை வேளையில நேசிக்க அன்பின் பரலோக எஜமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராஜா இதை கேட்கிற பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே ராஜா. உடைய விடுதலையின் கரம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த கரம் இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய கிருபையின் கரம் இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்தனுடைய வல்லமை சபை மத்தியில் இயேசுவின் நாமத்தில் உலாவதாக ராஜா. விடுதலையாக்கிற கரம் கடந்து வரட்டும் ராஜா. பிரசனம் கடந்து வரட்டும். எல்லா துதிகனமே முக செலுத்தி பெரிய காரியங்களை செய்ய எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடம் எழுந்து கொள்வோமா.